Hi everyone, this is Arvi Charanya. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜய் ஏன் கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு, அவர் ஏன் எந்த விமர்சனத்தையும் முன்வைக்க மாட்டேங்கிறாரு, அவருடைய நிலைப்பாடு என்ன, இப்படியான பல கேள்விகள் அவரை நோக்கி எழுப்பப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பாஜகவோட எண்ணம் என்னவோ அதுதான் விஜயோட எண்ணம், பாஜகவோட நிலைப்பாடு என்னவோ அதுதான் தாவேக்காவோட நிலைப்பாடு. அதனாலதான் அவங்க அமைதியாவே இருக்காங்க, எந்த கருத்தும் சொல்லலை. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் விஜய் கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு, விஜயோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சோசியல் மீடியாவில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்குறாங்க. ஆனாலும் அவர் அமைதியா இருக்காரு அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு சார்பா அவர் எடுத்திருக்காரு. அதை சொல்றதுல அவருக்கு தயக்கம். அமைதியாவே இருந்துட்டோம் அப்படின்னா, அதை கடந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம நடுநிலையா இருக்கோம், நம்ம சமூக ஒற்றுமைக்காக பாடுபடுறோம், நம்ம மத நல்லிணக்கத்தை விரும்புறோம் அப்படின்னு மக்கள் நம்பிடுவாங்க, நம்பி நமக்கு ஓட் போட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணம் விஜய்க்கு. கரூர் சம்பவம் நடந்தது, ஓடி ஒளிஞ்சாரு. ஒரு 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டாரு. அப்பவே எல்லாரும் கழிவு ஊத்துனாங்க. ஆனாலும் அந்த சம்பவத்தில இருந்து அவர் திருந்தல. தாவேகா 2.0 இனிமே பாருங்க, நாங்க மீட் எடுக்க போறோம் கட்சி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா நிர்மல்குமார் ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, நாங்க கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டுல இருக்கோமோ அதே நிலைப்பாட்டுல தான் இப்பவும் இருக்கணும். அதை தான் விஜயும் ஃபாலோ பண்றாரு. கரூர் சம்பவத்துல எப்படி நடந்துகிட்டாரோ அதே மாதிரிதான் திருப்பரங்குன்ற விஷயத்திலையும் அவர் ஃபாலோ பண்றாரு. இந்த லட்சணத்துல அவர் தான் முதல்வர் வேட்பாளரா, அவரை முதல்வர் வேட்பாளரா அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க. முதல்வர் வேட்பாளரா தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர் மாநிலத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, அதை பத்தி எந்த கருத்தும் சொல்லல, அதை கண்டுக்கவே இல்லை, அதை கடந்து போறாரு. கடந்து அடுத்த பதிவுக்கு அவர் போறார். ஆனா மக்களா புரிஞ்சுக்கணும், இவர் வந்தா நல்லாட்சி கொடுப்பாரு, இவரை உட்கார வச்சோம் அப்படின்னா இவர் தமிழ்நாட்டை புரட்டி போட்டுருவாரு, கடந்த காலங்கள்ல இவருடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருந்திருக்கு அப்படிங்கறத மக்களா புரிஞ்சுக்கணும், மக்களா கற்பனை பண்ணிக்கணும். விஜய் இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கறத கற்பனை பண்ணி, சரி சினிமாவில பண்றாரு இல்லையா, அதை தான் நிஜத்திலையும் பண்றாரு அப்படின்னு மக்கள் நம்பி ஓட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல விஜய் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் திருப்பரங்குன்ற விஷயத்துல அவர் எந்த ஒரு பதிவையும் விடல. விஜய் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லக்கூடிய விஷயம், இதுவரை ஆண்ட கட்சிகளுக்கு மாற்றா நான் இருப்பேன், நான் ஒரு மாற்று சக்தி அப்படின்னு பேசுறாரு. ஆனா திருப்பரங்குன்ற விவகாரத்துல திமுக எடுத்த நடவடிக்கை, அது குறித்து அவங்க பேசின விஷயம் அப்படிங்கிறது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை தான் எடுக்கிறோம். அதையும் மீறி எந்த சக்தி வந்தாலும் அந்த சக்தியை எதிர்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு திமுக இந்த விஷயத்துல இறங்கி அடிக்கிறாங்க. சமூகத்தோட ஒற்றுமைக்காக சட்ட மீறலால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சந்திக்க தயார் அப்படிங்கிறது திமுக. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் களத்துல அதிரடி அரசியல் அப்படின்னா ஜெயலலிதாவை சொல்லுவாங்க, ஜெயலலிதாவோட பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இனிமே ஸ்டாலினோட பாணி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த விஷயத்துல துணிச்சலா ஸ்டாலின் களமிறங்கி இருக்காரு. ஆனா திமுகவுக்கு மாற்று சக்தியா நான் இருப்பேன், திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு சொல்லக்கூடியவர் திமுகவையும் தாண்டி ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும், திமுகவையும் தாண்டி ஸ்கோர் பண்ணணும். ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஓட் பண்ணிடுவாங்க மக்கள் அப்படின்னு நினைச்சு எந்த பிரச்சனை வந்தாலும் ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு, போய் மிச்சர் சாப்பிடுறாரு. ஒரு நடிகரா இருக்கும் போது எப்படி சும்மாவே உட்காந்து டிவி பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாரோ அதே மாதிரி சும்மாவே உட்கார்ந்துருக்காரு. சும்மாவே உட்கார்ந்துக்கிறதுக்கு எதுக்கு சிஎம் சார் விஜய் எதுக்கு அதுக்கு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறது தெரியல. கரூர் சம்பவம் நடக்கும்போது விஜயோட ஆதரவாளர்கள், இவருடைய ரசிகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய்க்கு ஆலோசனை கொடுக்க யாரும் இல்ல, பெரிய தலைவர்கள் யாரும் அவர் கூட இல்ல, அப்படி மட்டும் இருந்தாங்கன்னா இவர் தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுருவாரு, உருட்டி போட்டுருவாரு அப்படிலாம் பேசினாங்க. செங்கோட்டையன் அவரு தாவேக்காவில் இணைந்ததும் வந்துட்டாரியா வழிகாட்டி அப்படின்னாங்க. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் விஜய் எப்படியோ அப்படிதான் செங்கோட்டையனும் எந்த கருத்தையும் சொல்ல மாட்டார். அதிமுகவில் இருக்கும்போது, அமைச்சரவையில் இருக்கும்போது எது நடந்தாலும் கருத்து சொல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னா அது செங்கோட்டையன் தான். அதிமுக உட்கட்சி பூசல் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் செய்தியாளர் சந்திப்புல செங்கோட்டையன் தேர்ந்து எந்த வார்த்தையும் வாங்க முடியாது, எந்த பதிலும் சொல்ல மாட்டார். பொதுச் செயலாளர் பார்த்துப்பாரு. இந்த துறையில இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டா அது அந்த துறையோட அமைச்சர்கிட்ட கேளுங்க, அத அவர்கிட்ட கேளுங்க, இத இவர்கிட்ட கேளுங்க. எதற்காக சொல்கிறேன் என்றால் அதற்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நழுவிட்டு போயிடுவார். அவர் வாய் திறந்து பேசின ஒரே ஒரு பிரஸ் மீட் அவர் கடைசியா வச்ச ஒரு பிரஸ் மீட் தான். அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், கெடு விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு பிரஸ் மீட் தான். அதுக்கப்புறம் அவர் அதிமுக விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. அதனால நம்ம ஏன்டா பேசணும் அப்படின்னு நினைச்சு இப்ப தாவேக்காவில் போய் இணைந்து கொண்டவர் நிச்சயமா விஜய பேச சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டார். அடுத்ததான் நாஞ்சில் சம்பத், அவரு செங்கோட்டையன் மாதிரி கிடையாது. ஆனா எப்ப எப்படி பேசுவார் அப்படின்னு யாராலையும், ஏன் அவரால் கூட கணிக்க முடியாது. அவருக்கு இப்ப தாவேக்காவில் பரப்புரை செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருப்பரங்குன்ற விஷயத்தை பத்தி விஜய் பேசாம இருக்கிறதா நல்லது, இதுல ஒரு தரப்புக்கு ஆதரவாகவும் ஒரு தரப்புக்கு எதிராகவும் விஜய் சொல்லாம இருக்கிறதா அவருக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. விஜய் என்ன பட்டிமன்ற தலைவரா, ஒரு அரசியல் கட்சி தலைவர், உங்களுடைய நிலைப்பாடை நீங்க தெளிவுபடுத்த வேண்டியதானே, உங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கறது அப்பதானே மக்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு அட்வைஸ். ஒரு படத்துல ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பாரு குழந்தைக்கு, இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும்டா அப்படின்னு. அந்த மாதிரி நாஞ்சில் சம்பத் விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு. அவர் ஏற்கனவே அப்படிதான் இருக்காரு.
இதுல இவரும் கூட சேர்ந்துக்கிறார். விஜய் வெறும் நடிகர் மட்டும் இல்ல, அவர் நாளைக்கு இந்த மண்ணை இந்த மக்களை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறார். அவரை நம்பி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. நாளைக்கு அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவரா இப்ப இருக்கிறார். அப்படிங்கும் போது ஒரு பிரச்சனையில உங்களோட கருத்தை சொல்லணுமா இல்லையா? விஜயகாந்த் இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. இவ்வளவுக்கும் அரசியல் களத்துல பெரிய வெற்றியெல்லாம் விஜயகாந்துக்கு கிடைக்கல. ஒரு முறை எதிர்கட்சி தலைவர் ஆனார், அவ்வளவுதான். ஆனாலும் விஜயகாந்த் இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க அப்படின்னா காரணம் அவருடைய தைரியம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. இனிமே வாய்க்கு வாய் விஜயகாந்த் அண்ணன், நான் தம்பி அப்படின்னு பேசக்கூடிய விஜயகாந்திடம் இருக்கக்கூடிய துணிச்சல் நமக்கு கடுகளவாவது இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும். சமீபத்துல ஒரு மேடையில பேசும்போது மக்களிடம் செல் அப்படின்னு அண்ணா சொன்னாரு. அதை தான் நாங்க ஃபாலோ பண்றோம், பின்பற்றோம் அப்படின்னு விஜய் பேசினார். மக்களிடம் செல் அப்படின்னு அண்ணா சொன்னார். பனையூர்ல படுத்து தூங்க அப்படின்னு சொல்லல. தமிழ்நாட்டுல இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்காத ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை சொல்ல முடியுமா? தாவேகா தவிர. பெயரே மனசுல பதியாத கட்சிகள்லாம் கூட திருப்பரங்குன்றம் விஷயத்துல தங்களோட கருத்து சொல்றாங்க, விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் சைலண்டா இருப்பாரு. யார் என்ன எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் அதை எளிதா கடந்து போயிடுவார். ஆனா நம்ம தான் அப்படி பேசிட்டு இருக்கோம். விஜயை பொறுத்த வரைக்கும் அவரு அரசியலையும் ஒரு பொழுதுபோக்கா தான் பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு சொல்லி அனுப்பினவங்க, நீங்க திமுக மட்டும் எதிர்த்தா போதும், அதை மட்டும் பேசுங்க, மேடையில எந்த மேடையில ஏறி பேசினாலும் திமுக மட்டுமே எதிர்த்து பேசுங்க, வேற எதை பத்தியும் பேச வேண்டாம், அப்பப்ப மத நல்லிணக்கம் பத்தி பேசுங்க, பேச்சோட வச்சுக்கோங்க, உங்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் கிடைச்சிடும், சமூக ஒற்றுமை பத்தி பேசுங்க, மற்ற மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, திமுக வாக்குகளை நீங்க சிதறடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரி, சொன்னதை செஞ்சுட்டு இருக்கிற இடம் தெரியாம நம்மளும் இருப்போம் அப்படிங்கறதான் விஜயோட அரசியலா இருக்கு. அவர் பேசலைனாலும் அவர் 70 இடம் வாங்குவாரு, 90 இடம் வாங்குவாரு, 234 இடத்துல 200 இடமும் விஜய்க்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அவருக்காக பேசக்கூடிய பத்திரிகைகளும் இருக்காங்க, ஊடகவியலாளர்களும் இருக்காங்க. திமுக அவரை பார்த்து பயப்படுது, கதறுது, பதறுது அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் இருக்காங்க. எனவே விஜயை பொறுத்த வரைக்கும் இதுதான் அரசியல், இவ்வளவுதான் அரசியல், எதுக்கு கருத்து விமர்சனம் எல்லாம், மாநிலத்துல என்னமோ நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு ரொம்ப நிதானமாவே இருக்கட்டும். 2026ல மக்கள் இவருக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.